அப்புறம் சொல்லவே வேணாம், நம்ம ஜல்லிக்கட்டு பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு, வீர விளையாட்டு என்ன வேணா சொல்லாங்க. ஜல்லிக்கட்டுங்கிறது என்ன பண்ணுச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஜல்லிக்கட்டு போராட்டம் என்ன பண்ணுச்சு, தமிழனை எவனும் நெருங்க முடியாது, தொட முடியாதுங்கிறத காட்டினது ஜல்லிக்கட்டு தான். அடுத்ததாக இசை மற்றும் கலை அப்படின்னு பார்க்கும்போது இசை கருவிகள் நாதஸ்வரம், மேளம் மற்றும் பறை. ஓகேங்களா? அதுமாரி கலைகள்னு பார்க்கும்போது கோலாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம்னு ஏகப்பட்ட கலைகள் இருக்கிறது. பாரம்பரியமான நம்மளோட தமிழ் கலைகள் ஏராளம். இதில் நான் சிலவற்றை தான் சொல்லியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சுந்தர் பிச்சை, கூகுள் நிறுவனத்தோட சிஇஓ சுந்தர் பிச்சை, அவர் நம்ம தமிழ்நாட்டோட மிகப்பெரிய ஒரு பெருமை. தமிழ் கடவுள் அறுபடை முத்துக்குமரன், செல்வ முத்துக்குமரன் சொல்லக்கூடிய நம்ம தமிழ் கடவுள் முருகன் அறுபடை வீடும் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு. ஸோ தமிழ் கடவுள் முருகன் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். உலகத்தின் முதல் புத்தகம் தமிழில் அச்சிடப்பட்டது. உலகத்தின் முதல் புத்தகம் தமிழில் அச்சிடப்பட்டது. இதெல்லாம் நம்ம பெருமைகள்னு சொல்லும் போது உடம்பு சிலுக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் 4வது பெரிய ரயில் நிலையம், சென்ட்ரல் ரயில் நிலையம் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு. தமிழ்நாட்டோட ஜிடிபி ஆனது ஒரு பதிவு எடுத்துருக்கேன். தமிழ்நாட்டோட ஜிடிபி 11.1 டபுள் டிஜிட்ல இருக்கிற ஒரே மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே. தமிழ்நாட்டின் அதாவது அதிகமாக படித்து வருகிற மாநிலத்தில் 46% நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. தமிழ்நாடு இதை கம்பேர் பண்ணும்போது சீனா மற்றும் பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்கிற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் தமிழ்நாடு தான் முதல்ல இருக்கு. ஜிடிபிலையும் சரி, ஜிஏஆர்லையும் சரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியாவின் 2வது பெரிய கடற்கரை மெரினா கடற்கரை தான் இந்தியாவில் மிகப்பெரிய 2வது கடற்கரை. அது நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இந்தியாவின் 2வது வருவாய் தரும் மாநிலம், இந்தியாவில் 2வது வருவாய் தரும் மாநிலம், அதுதான் சொன்ன ஜிடிபி வருவாய் தரும் மாநிலம் நம்ம தமிழ்நாடு. அதே மாதிரி நம்ம தமிழுக்கு ஏகப்பட்ட ஒரு எப்படி சொல்றது, புராண வரலாறு, புராண கதைகள் எல்லாமே இருக்கு, எவிடன்ஸ் இருக்கு. யாழ்ப்பாண லைப்ரரி எரிச்சாங்க, அதுலயே குமரி காண்டம் அதை பத்தி தெரியாமலே போயிடுச்சு. ஆனா இப்ப 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு நடந்துட்டு இருக்கு. ஆனா 20 நூற்றாண்டுக்கான தமிழோட அனைத்து பதிவு நூல்கள், ஏகப்பட்ட புராணங்கள், இலக்கணங்கள், இலக்கியங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. சோ தமிழ் மொழி உலகின் மூத்த மொழி, கல் தோன்றா மண் தோன்ற காலத்தின் முன் தோன்றிய என் தாய்மொழி தமிழுங்கிறதுல நான் ஒரு தமிழுங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுல ஏதாச்சும் நான் விட்டு போயிருந்தேன்னா நீங்க அதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.